இதோ கோகுல் அண்ணே பழனி அண்ணே அதான் நம்ம கிளப்பியாச்சு. ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட்டே ஆகாது. என்னடா பண்ற அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றா பெரும்புழுது எதுக்கு ஆஃப் பண்ண? அதானா வண்டி ஆன் வச்சிருக்கோம். நான் வரமோ இல்லையோ குடு. கார் திருப்பலாம் சைடு இறக்கம் தானே. இறங்குங்கள். இறங்குங்களா? நீ இல்லப்பா, நீ கேமரா மேன். அந்த மாதிரி இருக்கட்டும். யாராச்சும் இறங்கல. யாராச்சும் இறங்க, யாராச்சும் போன் போடுங்க. நீ முதல்ல இறங்குடா, நீ முதல்ல போடா. ஏன்டா கொல்ற? இல்ல நான் தான் எங்க அப்பா. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார் அப்பப்ப இந்த மாதிரி ரிப்பேர் ஆயிரும். காரை தள்ள சொன்னா நீவிட்டு இருக்கானுங்களா? இவங்களை வச்சு நம்ம ஒத்தாலாம் அவ்வளவு தூரம் நான் தள்ளிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண சொன்னா தள்ளுங்களா முதல்ல. கார் உடைச்சிருவேன். ஒப்பந்த சதிஷ்டகா காசு கேட்பேன். அவ்வளவு தூரம் போய் சொல்லு இருக்குண்டா. எல்லாம் நம்மளதான் பெருமை பாக்குறாங்க. பிரேக் டவுன். ஐயோ, மத்தவங்க இறங்கி வந்து கேட்கறாங்க. பேட்டரி டவுன் சொல்லுங்கடா பைத்தியக்காரங்களா. பேட்டரி அப்பனா டவுன் பேட்டரி அப்பனா நாளைக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகி மின்னலாட்டு பறந்துருக்கும் நாய. இதுல ஆடியோவே ஒன்றும் கேட்காது. இல்லை வேற ரீல்ஸ் வேற பார்த்துருக்கோம். ஓரமா ஒண்ணா நீங்க தள்ளனா தானே ஓரமா போக முடியும். பேக்ல ஃபோர்ஸா தள்ளுங்க. கமெண்டிய ஃபோர்ஸ். என்ன அது சொன்னது? காரியம் காணோம். விட்டுடு. வண்டி ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்க. ஓடிய கீ ஆன் பண்ணலடா. நானு கீ ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சந்தோஷ் பாய் பாய் பாய், போயிட்டு வரோம். டாட்டா. நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு முக்கு கோயில்ரா. ஏண்டாடி நீ ஆட்டத்தை பார்த்து கேட்டது என்னடா இது? அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆடியோவே கேட்காது. ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் வந்தாச்சு. ஏன்டா அப்படி இருக்கான்? ஆயிட்டே இருக்கான். ஐஸ்கிரீம்ல போன் வாங்கி தூக்கி போடுங்க. என்ன சவுண்ட் கம்மி வச்சு பாரு. என்ன கோயிலுக்கு? சிவன் முருகன் கோயிலுக்குடா. முருகன் கோயிலுக்கு. அப்படிலாம் இல்ல. ஹியூமனிட்டி உருவாக்குறான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்ல எல்லாம் இது வரைக்கும் தர்காக்கு போயிருக்கியா? என்னது? அந்த அக்காவே ஹஸ்பண்டோட போதுறா. ஏன்டா பண்ணது? கல்யாணம் ஆன பொண்ணுங்களே போய் பாக்குறீங்க. அவ்வளவுதான். நம்மதான் வண்டி எடுத்தோம். நம்மதான் அவ்வளவுதான். லாரி டிரைவர் போறாரு. யாரு அவ்வளவுதான். அப்பா போஸ்ட் ஆபீஸ். பெரிய பெரிய காடெல்லாம் தாண்டி மலையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு. எந்த கோயிலுக்கு? சாமி கோயிலுக்கு. சாமி கோயிலுக்கு.
இவங்க பேசுறதா இருந்தா யோசிச்சு பேசுங்கடா. இது நான் எல்லாமே வீடியோல போடுவேன். உங்க பேர் தான் நாசமா போவோம். என்னடா இவன் லாஜிக்கே இல்லாம இவன் என்னது நம்ம கூட இருக்கும் போதே சீன் போடுறான். வெளியே ஒரு இடத்துக்கு போனா லாஜிக்கே இல்லாத மாதிரி பண்றான்னு எல்லாம் தப்பு தப்பா நினைப்பாங்கடா. உங்களை தான் ஏன்டா லாஜிக்கே இல்லாம சின்ன பசங்களாட்ட பேசுறீங்க. முருகன் சாமி இருக்கும். சாமி தானே, அதான் சாமி கோயில். எந்த கோயில்னா சாமி கோயில்னு சொல்லக்கூடாது. தெய்வம் கோயில். அதிகமா கொர மாசத்துல பிறந்துட்டான், அதனால அவன் அப்படிதான் இருப்பான். கொர மாசங்கிறான், பரமசிவனுங்கிறான். உருளைக்கிழங்கும் தக்காளியும் ஒன்னா சேர்ந்ததுதான் டொமேட்டோ. உருளைக்கிழங்கும் தக்காளியும் போட்டு இதுல இருந்து டோ போட்ட இல்ல எங்க பயாலஜி சார் சொல்லியிருக்காரு, உருளைக்கிழங்கு தக்காளி ரெண்டும் ஒரே செடியில முளைச்சிச்சுன்னா அது வந்து டொமேட்டோ. எந்த ஊர்ல அந்த மாதிரி முளைக்குது? உருளைக்கிழங்கு செடியில முளைக்கும். வேறா அப்புறம் உருளைக்கிழங்கு எதுல முளைக்குது? நீ சொல்லு. நேச்சுரலா சயின்ஸ் வேகம் போகுது. எதுல முளைக்குது? இந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் யோகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வீடியோ பாக்குறவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பாப்பீங்க. யோகன் அதுல அவன் வாய்ஸ் எல்லாம் கேட்க எல்லாத்துக்குமே தெரியும். அவனை பாதி பேர் இது ரீல்ஸாவோ இல்ல வீடியோவோ கன்வெர்ட் ஆகும்போது முழு சுயரம் பத்தி அவனை பாப்பீங்க. ஒரு அறிவே இல்லாத மாதிரி பேசிட்டு இருப்பான். நோ ஜெனரல் நாலேஜ். அவனே சொல்லிக்கிறான். கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போறோங்கிறோம், சாமிங்கிறான். அதுக்கப்புறம் என்னது உருளைக்கிழங்கு எதுனா என்னது வளரும் அப்படின்னு கேட்டா குண்டால போட்டா வேக போகுதுங்கிறான். ஆமா கொஞ்சம் எம்பாரு தான் இதெல்லாம் ரொம்ப அப்படியா? அது கமெண்ட் கேட்பாங்களா? அது நீங்க பார்த்து தட்டல வைக்கிறது. சரி சரி. சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா போயிட்டு என்ன லெமன் இருக்கு, பூ இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன வேணும்? என்ன வாங்கிக்கிறேன்? உள்ள ஜூஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாம் ஐஸ்கிரீம் பொரி எல்லாம் கிடைக்கும். உள்ள கடையில அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில நிறைய நம்ம வண்டிக்கு பூசை போட்டு கிளம்புற மாதிரி. இப்போ நதீஷ் நம்ம கூட வர முடியல, அதனால என்னது மாதிரி போட சம்மந்தமே இல்லாம பேசுறவன் வந்து பேசிட்டு இருப்பான். அதனால இவன் கூட்டிட்டு வந்திருக்கேன். பாசிட்டிவான கோயில். எல்லா இடத்துக்கும் எல்லா டைமுக்கும் அந்த கோயிலுக்கு வந்தேன். அதாவது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு கோயில் தான். நல்லா யாரும் இங்கே இருக்காரு, நீங்க எங்க அங்கே போறீங்க? தப்பு செஞ்சா தோப்புக்கார முடியும். நாங்க தான் தப்பே செய்யலையே. அங்க ஒரு தவறாம அவனுக்கு ஜூம் பண்ணிடுறேன். யார் தீபனா?
என்ன அது ஓசிடி இதுக்குள்ள போட்டுடலாம். என்னது இது உள்ள போய்க்கிறியா? உங்களோட நிறைய ஜாலியா இருக்கு. என்னச்சா சாப்பிடுமா? அதுக்குள்ள போறியா? போனா அவ்வளவுதான் போயிடுவேன். அதுக்குள்ள போட்டுருங்க. என்ன அது அதுக்குள்ள நீ எதை போட்டாலும் அரிசி பணம் இது ஒன்றும் பண்ணலாம். அதே தவறி உள்ள குழம்பு இருந்தாலும் நிறைய நாடகத்துல பாத்துருப்பா. எவ்வளவு நாடகத்துல போட்டிருக்காங்க, எவ்வளவு படத்துல போட்டிருக்காங்க. நான் கூட 3 படம் நடிச்சிருக்கேன். கழட்டி விட்டுருங்க. வாங்க போலாம். ஏன் கூட வீடியோ என் பெயரை பாடுவே நேற்று நாளை வந்த விதையடா இன்று நீ நான் தேடும் நிழலடா. கோஷத்துக்கு வச்சிட்டீங்களாடா தண்ணீரை? வாங்க போயிட்டு போலாம். இறங்கி தேவலாமா? வியூ பார்க்க சூப்பரா இருக்குல்ல? அதான் வியூ பார்க்க எப்பயுமே நல்லா தான்டா இருக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க இருந்து இங்க வரதா இப்ப ஏறிட்டு இறங்கலாம். லேட் இறங்கலாம் டைம் கூட வந்த வேலையும் பண்ண முடிச்சிடலாம். என்ன வேலை? காருக்கு பூசை போட வந்தோம், காருக்கு முடிச்சு விட்டுறலாம். அவர் வண்டி சாவி கேட்டிருக்காரு, வண்டி சாவி கொடுத்துட்டு கொடுத்துட்டு பூஜை போட்டு நது தந்துருவாரு. நம்ம என்னது மாலையை எடுத்து சும்மா கட்டி விட்டு நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு வேணா அவனை கூட்டிட்டு வரலாம். அவன் வேற வெளியே இருக்கான். இல்ல அவன் மலையே ஏறக்கூடாது. படிக்கட்டு ஏன்டா மூட நம்பிக்கையோடய சுத்துறீங்க? அப்போ நான் மூல நம்பிக்கை மூட கையில வேற காசு வேற சில்லறையா தான் இருக்கு. அப்படி சொல்றேன்.